தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறும் தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேரடியாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். சட்டசபைக்குள் எடப்பாடி பழனிசாமி நுழைந்தபோது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்த நிலையில் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவரை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்தார். மேலும் சட்டப்பேரவையை விட்டு அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தபோதும் எடப்பாடி பழனிசாமியுடன் செய்தியாளர்களை சந்திக்காத செங்கோட்டையன் சபாநாயகர் நுழைவாயில் வழியாக வெளியேறினார். இதன் தொடர்ச்சியாக இன்று காலையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைக்கு செல்ல செங்கோட்டையன் சபாநாயகர் அறையில் அமர்ந்துவிட்டு நேரடியாக பேரவைக்குள் சென்றார். இந்நிலையில் வேளாண் பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதுகுறித்து கேட்கப்பட்டபோது தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு பதிலளித்தார். அவரை கேளுங்க, காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கீங்க. தலைவன் கிடையாது. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க, எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா எங்களோட நாங்களே இவங்களோடு இருந்து பணியாற்றியவர். முன்னதாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப முயன்றபோது கையெடுத்து கும்பிட்டுவிட்டு பதிலளிக்காமல் சென்றார்.